பாஜக உங்க கொள்கை எதிரி தானே. பாஜக பண்ணாத ஊழலா 7.5 லட்சம் கோடி ஊழல் பண்ணிருக்குன்னு சிஏஜி ரிப்போர்ட் வருது. அப்ப அதெல்லாம் பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க வந்து திரைத்துறையில வரும்பொழுது நீங்க என்ன சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்க, இப்போ நீங்க என்ன சம்பளம் வாங்குறீங்க, இதெல்லாம் நீங்க வெளிப்படையா சொல்லுங்களேன். நான் ஊழல் எல்லாம் ஜஸ்டிஃபை எல்லாம் பண்ணல. ஊழல் இல்லாத ஆட்சியே கிடையாது. எல்லா ஆட்சியிலும் ஊழல் இருக்கு. பாலிடிக்ஸ்ல எவனுமே தூய சக்தி கிடையாது. எல்லோரும் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தோட இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கணும் அப்படின்னு யாரு விரும்புறாங்க? இதை பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க. இப்ப தமிழ்நாடு அமைதியா இருக்கான்ற ஒரு கேள்வியும் வருது இல்ல மேம். தொடர்ந்து வந்து என்ன அமைதிக்கு குறைஞ்சு போச்சுங்க? என்ன அமைதியுடைய பாதுகாப்பு எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகளும் இதுதான் பொது புத்தி சொல்றேன். பொறுப்பு போடுறதுக்கே உன் கட்சியில நீ கமிஷன் வாங்குற, அப்ப நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா நீ கமிஷன் அடிக்க மாட்டியா? அரசியல்ல எல்லா கட்சிகளுமே சீட்டுக்கும் பொறுப்புக்கும் காசு வாங்கிட்டு தானே மேம் இருக்காங்க. அரசியல்ல எல்லா கட்சியுமே சீட்டுக்கும் பொறுப்புக்கும் காசு வாங்குற, ஆட்சிக்கு வர எல்லா கட்சிகளுமே ஊழல் பண்ணத்தான் செய்யறாங்க. நான் மாற்றம், நான் இவங்கள மாதிரி இல்லன்னு நீ தானே கிளைம் பண்ற, நீ தானே தூய சக்தி அப்படின்னு கிளைம் பண்ற. அப்ப இதை கூட உன்னால பண்ண முடியலன்னா அப்புறம் என்ன? விஜய் ரசிகர் மன்றத்துல இருந்து வருஷமா காலங்காலமா இருக்கக்கூடியவர்களுக்கு தான் வந்து சைக்கிள்ல போறவனுக்கும் ஆட்டோவுக்குள்ள போறவனுக்கும் தான் நாங்க சீட்டு கொடுப்போம். ஆதவர்ஜுனா எந்த இடத்துல ஆட்டோ ஓட்டினாரு? செங்கோட்டையன் எங்க இருந்துங்க வந்தாரு? அம்மாவுக்கு போஸ்டர் ஓட்டி இருப்பாரு, விஜய்க்கு போஸ்டர் ஓட்டி இருக்காரா? ஒரு 4 ஜால்ரா மீடியாவை கூட வச்சுக்கிட்டு நீங்க வீட்டுல இருந்து இறங்கும் போது, கதவை திறக்கும் போது, காலடி எடுத்து வைத்து விட்டார், கார்ல உட்கார்ந்து விட்டார், விஜய் தண்ணி குடிச்சார், விஜய் பாத்ரூம் போனார் அப்படின்னு பின்னாலேயே ஒரு 4 ட்ரோன் பறக்க ஏங்க எதுக்கு பண்ணணும் அதை? விஜய் அவர்கள் வந்து ஊழல் சக்தி அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்கள் முன்வைக்கிறீங்க. ஆனால் தொடர்ந்து திமுக மேலே இருக்கக்கூடிய அதே நம்பிக்கை இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டால், பல்வேறு அமைச்சர்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த ஊழல் வழக்கு அப்படின்றது மக்களுக்கு பெரிய சந்தேகத்தையும் ஒரு நெருடலையும் ஏற்படுத்தும். அந்த பல்வேறு அமைச்சர்கள் ஊழல் புகார்கள் அப்படிங்கறதுல ஏதாவது ஒரு தரவுகளை, ஏதாவது ஒரு மீது செந்தில் பாலாஜி மீது வழக்கு போட்டுட்டாங்கல்ல, ஈடி தானே வழக்கு போட்டாங்க. வழக்கு போட்டு வந்து இன்னைக்கு வந்து கோர்ட்டில் கூப்பிடுறாங்க, அப்பியரன்ஸ்க்கு போகிறாரு. அவர் ஒன்றும் கோர்ட்டை அவாய்ட் பண்ணலையே, அவர் வந்து எந்த அப்பியரன்ஸ்க்கும் நான் வரமாட்டேன்னுலாம் சொல்லலையே, போக தானே செய்கிறாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு அதுக்கான ஆதாரங்கள் இருந்ததுன்னா இன்னேருக்கு அந்த வழக்கை முடித்து செந்தில் பாலாஜிக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. என்ன தடுக்குது இவங்கள? ஏன் வெயிட் பண்ணுறாங்க? இப்போது உண்மையிலேயே நீங்கள் ஊழல் பற்றி பேசுகிறீங்கன்னா 2 கட்சியோட ஊழல் பற்றியும் பேசுவோம். இதுக்கு முன்னால் இருந்த அதிமுக அமைச்சர்கள் மீது எவ்வளவோ ஊழல் வழக்குகள் இருக்குது. லஞ்ச ஒழிப்புத்துறை ஊழல் வழக்குகள்லாம் போட்டுட்டு இதை வந்து நாங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ட்டு ஆளுநர் RN ரவி கிட்ட 5 வருஷமாக பர்மிஷனுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஏன் ஆளுநர் RN ரவி பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாரு? இந்த ஊழல் வழக்குகள்லாம் விசாரிக்கிறதுக்கு ஏன் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாரு? நீங்கள் உண்மையான தூய சக்தியாக இருந்தால் ஏன் அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? பாஜக உங்கள் கொள்கை எதிரி தானே. பாஜக பண்ணாத ஊழலா 7.5 லட்சம் கோடி ஊழல் பண்ணியிருக்குன்னு சிஏஜி ரிப்போர்ட் வருது. சரி, டாஸ்மாக்ல 1000 கோடின்னு ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, ஹைகோர்ட் என்ன பண்ணுச்சு? இதில் அடிப்படை முகாந்திரமே இல்லை அப்படின்னு சொல்லி வழக்கு தூக்கி வெளியில் போடலையா? பண்ணாங்களா இல்லையா? அப்போ அதெல்லாம் பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன ஆச்சு? எவ்வளோ வழக்கு போட்டாங்க? ஒரு சிட்டிங் சிஎம்ஐ தூக்கி தேர்தலுக்கு முன்னால் அவர் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, அவரை முடக்கணும் அப்படின்னு தானே தூக்கி உள்ளே வச்சாங்க. இன்றைக்கி கோர்ட்டு காரி துப்பலையா அவங்க மேலே, சிபிஐ மேலே? அடிப்படை முகாந்திரமே இல்லாமல் எப்படி நீங்கள் வழக்கு போட்டீங்க? இதெல்லாம் செல்லாதுன்னு தூக்கி வெளியில் அடித்து துரத்தலையா? இதெல்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? ஊழல் ஊழல் ஊழல்னு பொதுப்படையாக பேசுகிறதுக்கு முன்னால் தரவுகளோட ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? சும்மா அப்படியே ஏதாவது ஒரு, இது எப்படி தெரியுமா இருக்குது? இந்த 2Gலையும் இப்படி தான் பண்ணாங்க. 1,76,000 கோடி அப்படின்னு எல்லா பத்திரிகைகள்லையும் பெருசாக நம்பர்ஸ் போட்டாங்க தெரியுமா? அதுக்கப்புறம் என்னாச்சு? அதில் ஏதாவது ஒரு வழக்கில், அந்த வழக்கில் வந்து இவர்கள் குற்றவாளி, இவங்க இதை வந்து தப்பு செஞ்சுருக்கிறாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்களால ப்ரூவ் பண்ண முடிஞ்சுதா? தஞ்சையில் பேசின விஜய் அவர்கள் தஞ்சாவூரில் லாஸ்ட்டாக பேசும்போது சொல்கிறாரு, இது வரைக்கும் மினிஸ்டராக பதவி இருக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இருந்த சொத்து மதிப்பையும் மினிஸ்டராக ஆனதுக்கப்புறம் உள்ள சொத்து மதிப்பையும் டிக்ளேர் பண்ண முடியுமா யாருனாலே? அதுன்னு கேட்க நிறைய பேர் வந்து வருஷக்கணக்காக அவங்க வந்து மினிஸ்டர்ஸாக இருக்கிறாங்க. இன்றைக்கி நேற்று திமுக ஆட்சிக்கு வரல, 75 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஓகே, எல்லாரும் மினிஸ்டர்ஸ்னால் அவங்க மினிஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, அவங்களுக்குன்னு தனிப்பட்ட வருமானம் இருக்கும், அவங்களுக்குன்னு தனிப்பட்ட தொழில் இருக்கும். எல்லாருமே நல்லா படித்தவங்க, நல்ல தொழில் முனைவோர்களாக இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. சரி, நீங்கள் வந்து இதை கேட்குறீங்கல்ல, பதிலுக்கு நீங்கள் கொடுங்களேன் பார்ப்போம். நீங்கள் வந்து திரைத்துறையில் வரும்பொழுது நீங்கள் என்ன சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்க, இப்போ நீங்கள் என்ன சம்பளம் வாங்குறீங்க, இதெல்லாம் நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்களேன். இப்போ அடுத்தவனை கேள்வி கேட்குறீங்கல்ல, நீங்கள் உங்கள் தரப்புலேருந்து இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் அடுத்தவனை கேள்வி கேட்கலாம்ல. நான் ஊழல்லாம் ஜஸ்டிஃபை எல்லாம் பண்ணலை, ப்ளீஸ் லெட் மீ மேக் இட் கிளியர். ஊழல் இல்லாத ஆட்சியே கிடையாது.
எல்லா ஆட்சியிலையும் ஊழல் இருக்குது. லெட்டஸ் பி வெரி ப்ராக்டிக்கல். பாலிடிக்ஸில் எவனுமே தூய சக்தி கிடையாது. எல்லாருமே வந்து ஊழல் பண்ணுறக்கூடிய இதுதான். ஊழல் அப்படிங்கிறத ஏன் அரசியல்வாதிகளோட மட்டும் சுருக்குறீங்கன்னு நான் கேட்குறேன். ஏன் பியூரோக்ரஸியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஊழல் பண்ணலையா? இப்போ நமக்கு ஒரு வேலை நடக்கணும்னா ஒரு 100 ரூபாய் கொடுக்கணும்னா நம்ம கொடுக்குறோமே, அது ஊழல் இல்லையா? அரசியலுக்கு வர்றவங்க மக்கள் பணி செய்யறதுக்காக வர்றாங்க. ஏங்க எல்லாமே மக்கள் பணி தாங்க. அதிகாரிகள் என்ன மக்கள் பணி செய்கிறவங்களா இல்லையா? அதிகாரிகள் மக்கள் பணி செய்கிறவங்க தானே அதிகாரிகள். அதிகாரிகள் மக்கள் பணி செய்கிறவங்க தானே எல்லாமே. மருத்துவர்கள் மக்கள் பணி செய்கிறவங்க இல்லையா? மருத்துவர்கள் மக்கள் பணி செய்கிறவங்க தானே. மக்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்றது எப்படி கேள்வி? ஏங்க எல்லாருமே மக்கள் பணி செய்கிறவங்க. இப்போ நீங்கள் ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்க, அது மக்கள் பணி இல்லையா? அதுவும் மக்கள் பணி தானே. மக்கள் பணி செய்ய வரவங்க எல்லாருமே மக்கள் பணி தாங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் எல்லாத்தையுமே வந்து அரசியல்வாதிகள் மட்டும்தான் ஊழல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த சினிமாக்கள் மூலமாக கட்டமைக்கப்பட்ட ஒரு பொது புத்தி. அது என்ன, அரசியல்வாதினா மோசமாக தான் இருக்கணும், ஜர்னலிஸ்ட்னா ஜோல்னா பையோட ஒரு குர்தாயமையை போட்டு ஜோல்னா பையோட தெரியுமா, ஒரு இவன்னா மஞ்சள் பையை வச்சுக்கிட்டே தெரியுமா? இதெல்லாம் வந்து பொது புத்தியில் ஏற்படுத்த இந்த சினிமா கட்டமைச்ச ஒரு பொது புத்தி. நோபடி இஸ் பிளாக் ஆர் ஒயிட். ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்க. எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஷேட்ஸ் ஆஃப் கிரே. யாருமே வந்து தூய சக்தி கிடையாது. லெட் அஸ் பி வெரி ப்ராக்டிக்கல். இருக்கிற சக்தியில் எந்த சக்தி மக்கள் நலன் சார்ந்த அரசியலை முன்னெடுக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் ஓட்டு போடணும். அதுதான் ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி. இது மக்களுக்கு தெளிவாக தெரியுங்க. இவ்வளோ வருஷமாக அதனால தானே மாறி மாறி திமுகவுக்கும் அதிமுகவும் ஓட்டு போடுறாங்க. ஏன் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க? இப்போ திமுகவில் ஊழல் நடக்குது, அதிமுகவில் ஊழல் நடக்குது, பாஜகலையும் தான் ஊழல் நடக்குது. ஏன் திமுக அதிமுகவுக்கு மட்டும் மாற்றி மாற்றி ஓட்டு போடுறாங்க? ஏன் பாஜக வேண்டாம்னு சொல்கிறாங்க? ஏன்னா ஊழல் அப்படிங்கிறது இங்கே பிரதானமான விஷயம் இல்லை. வாரிசு அரசியலுங்கிறது பிரதானமான விஷயம் இல்லை. மக்கள் நல திட்டங்களை யார் சிறப்பாக செயல்படுத்தியிருக்கிறாங்க, யார் மக்களுடைய ஒரு சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஒரு முன்னேற்றத்தை யார் கொண்டு வந்திருக்கிறாங்க, முக்கியமாக மாநில உரிமைகள் சார்ந்து மாநில கொள்கைகள் சார்ந்து யார் நிற்கிறாங்க, மிக மிக முக்கியமாக ஒரு மதசார்பற்ற ஒரு ஐடியாலஜியை யார் கையில் எடுக்கிறாங்க. தமிழ்நாடு அமைதியான ஒரு மாநிலமாக, எல்லோரும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கணும் அப்படின்னு யார் விரும்புகிறாங்க? இதை பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க. இப்போ தமிழ்நாடு அமைதியாக இருக்கான்ற ஒரு கேள்வியும் வருது இல்லை மேம்? தொடர்ந்து வந்து என்ன அமைதிக்கு குறைஞ்சு போச்சுங்க? என்ன அமைதியுடைய பாதுகாப்பு எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகளும் இதுதான் பொது புத்தி சொல்றேன். இதைதான் நான் பொது புத்தி இல்ல. இது நம்ம நாளுக்கு நாள் வந்து பத்திரிகைகள்ல பார்க்கக்கூடிய விஷயம் தான், தொலைக்காட்சிகள்ல பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். எத்தனையோ இடங்கள்ல வந்து பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமை சொல்லவே இல்லையா? இல்லைன்னு சொல்லவே இல்லையே நான். நீங்க எல்லாருமே எதிர்கட்சிகள் எல்லாருமே எதை தரவுகளை வச்சு இதை குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க சொல்லுங்களேன். என்ன தரவுகளை வச்சு? தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த குற்றங்கள்லாம் அதிகமாயிருச்சு. மட்டும் இல்லை மேம், ஆனால் தமிழ்நாட்டிலையும் நடக்குது. அதுதான் என்சிஆர்பி டேட்டா வந்து என்ன சொல்லுது? என்சிஆர்பி டேட்டாவை வச்சு தான் எதிர்கட்சிகள் எல்லாருமே பேசுகிறாங்க. அதைத்தான் சொல்கிறாங்க. பாக்ஸோ கேசஸ் 6000 ஆயிடுச்சு, பெண்களுக்கு எதிரான கேசஸ் 6000 ஆயிடுச்சு. என்சிஆர்பியோட டேட்டா 2020. ஃபஸ்ட்டு லெட் மீ மேக் 2 திங்ஸ் வெரி கிளியர். என்சிஆர்பி டேட்டா 2023ஆம் ஆண்டுக்கான டேட்டா. இன்றைக்கி எந்த வருஷத்தில் இருக்கணும் நம்ம? அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய என்சிஆர்பி டேட்டாவை ஏன் ஒன்றிய அரசு வெளியிட மாட்டேங்குது? என்ன பிரச்சனை ஒன்றிய அரசுக்கு அதை வெளியிடுறதுல? அந்த கேள்வி யாராவது கேட்குறாங்களா? அப்புறம் என்சிஆர்பி டேட்டாவில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கே நான் வரேன். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள், இதெல்லாம் ஓவர் த கண்ட்ரி, ஆல் ஓவர் த கண்ட்ரி இட் ஹஸ் இன்க்ரீஸ்ட். இது ஒரு நேஷ்னல் ட்ரெண்டு, தமிழ்நாட்டுக்கு மட்டுமான ட்ரெண்டு கிடையாது. நேஷ்னல் ட்ரெண்டில் தமிழ்நாடும் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ரெண்டாவது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தனியாக நீங்கள் தமிழ்நாடுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு மட்டும் என்சிஆர்பி ரிப்போர்ட்டில் எடுத்தீங்கன்னா, இந்த ரிப்போர்ட்டை முழுசாக படித்ததுனால இவ்வளோ விஷயங்களும் நான் பதிவு பண்ணுறேன். இதே எதிர்கட்சியை சார்ந்தவங்களாம் இதெல்லாம் படிக்க மாட்டாங்க. இந்த வாட்ஸ்அப்பில் வர ஃபார்வேர்ட்ஸை வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. உண்மையிலேயே ஒரு விஷயத்தை வந்து படித்து உணர்ந்து ஃபுல்லாக அந்த ரிப்போர்ட்டை உட்காந்து படிக்கணும். அதுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். அதை எவனும் பண்ண மாட்டான். என்சிஆர்பி ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் சீரியஸ் கிரைம்ஸோட எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. நேஷ்னல் ஆவரேஜை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் மிகவும் குறைந்திருக்கிறது சீரியஸ் கிரைம்ஸ். நான் சொல்கிறது மர்டர், இது போன்ற கிரைம்ஸ் வந்து டெக்காய்டி, இது போன்ற கிரைம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களுக்கு எதிரான கிரைம்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 2023 ரிப்போர்ட்டில் 3% குறைஞ்சிருக்கு. அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கிறத விட 3% குறைஞ்சிருக்கு பெண்களுக்கு எதிரான கிரைம்ஸ். பெண்களுக்கு எதிரான கிரைம்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுதே எல்லாரும் பாலியல் கிரைம்ஸை மட்டும்தாம்மா அப்படி தான் பேசுகிறாங்க எல்லாருமே. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள்லாம் அது பாலியல் குற்றங்கள் மட்டும்தான். அப்படி கிடையாது. பெண்களுக்கு எதிரான கிரைம்ஸில் வந்து டவுரி ஹராஸ்மெண்ட் வரும், டொமஸ்டிக் வயலன்ஸ் வரும், இப்படி எவ்வளவோ விஷயங்கள் வரும்.
குழந்தைகளுக்கு எதிரான கிரைம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சைல்டு லேபர் அதுக்குள்ளே வருது, சைல்டு மேரேஜ் அதுக்குள்ளே வருது, இது போன்ற விஷயங்களும் வருது. அப்போது ஒரு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருச்சுன்னா அது பாலியல் குற்றங்கள் மட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவை, ஒரு பொது புத்தியை உருவாக்குறாங்க. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள்னா அது பாலியல் குற்றங்கள் மட்டும் அப்படிங்கிற ஒரு பொது புத்தியை உருவாக்குறாங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 3% குறைஞ்சிருக்கு, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு, 6% அதிகரிச்சிருக்கு, நேஷ்னல் லெவலில் அதிகரிச்சிருக்கு. பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. நான் இதையும் சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன், அதிகரிச்சிருக்கு. ஆனால் அதே என்சிஆர்பி ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்ததுக்கான காரணம் பெட்டர் போலீசிங், பெட்டர் ரிப்போர்ட்டிங், எஃப்ஐஆர் அதிகம் பதிவு செய்யப்படுது, சார்ஜ் ஷீட்டிங் வந்து அதிகமாக இருக்குது. 70%லேருந்து கிட்டத்தட்ட 81% வரைக்கும் சார்ஜ் ஷீட்டிங் நடக்குது. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் விசாரிக்கப்படுகிறது, வழக்குகளில் தீர்ப்பு, கன்விக்ஷன் ரேட்டையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த என்சிஆர்பி ரிப்போர்ட்டில் இதுவும் இருக்குது, அதெல்லாம் யாருமே பேச மாட்டாங்க. அப்போது பெட்டர் ரிப்போர்ட்டிங் ஏன் வருது? மக்களுக்கு இங்கே இந்த அரசில் வந்து நம்ம போலீஸில் போய் சொன்னோன்னா நம்ம எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க, விசாரிப்பாங்க, குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு இந்த அரசு மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையினால் இப்போ எஃப்ஐஆர் பதிவு செய்கிறது அதிகமாக இருக்குது, சார்ஜ் ஷீட் பதிவு செய்கிறது அதிகமாக இருக்குது, விசாரித்து தண்டனை வாங்கி கொடுக்கறது அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து பாப்புலராக மீடியாவில் வந்து ஹைப் பண்ணப்பட்ட கேசஸ்லேயே நீங்கள் பாருங்களேன். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி அவ்வளோ தூரம் பேசுனாங்கல்ல, சம்மந்தப்பட்டவர் திமுக ஆளுன்னு வேற பேசுனாங்கல்ல, 4 மாதத்தில் தண்டனை வாங்கி கொடுக்கலையா அவருக்கு? இப்போ கோயம்புத்தூரில் நடந்ததில் கூட்டு பாலியல் வன்கொடுமை 150 நாளில் தண்டனை வாங்கி கொடுக்கலையா அவங்களுக்கு? அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த குற்றவாளிகளுக்கு இப்போ இதில் வந்து பொள்ளாச்சி வழக்குக்கு இங்கே தண்டனை வாங்கி கொடுக்கலையா அந்த அரசாங்கத்தில்? பாச்சாத்தி வழக்கு எவ்வளோ வருஷமாக இழுத்தடிச்சிட்டு இருந்தது, தண்டனை வாங்கி கொடுக்கலையா? அப்போ அதை நீங்கள் பார்க்கணும். அப்போது குற்றங்கள் அதிகரிக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகரிக்குது, தேசிய அளவில் அதிகரிக்குது. தமிழ்நாடு மற்ற பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களை பார்க்கும் பொழுது தமிழ்நாடு எவ்வளவோ பெட்டராக இருக்குது. குற்றங்களோட எண்ணிக்கை அதிகரித்தாலும் தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த ட்ரெண்டும் வந்து அதிகரிச்சிருக்கு. அப்போது இங்கே ஒரு அரசு குற்றங்கள் நடக்கும்போது அதை எப்படி கையாளுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது அரசுக்கு சப்போர்ட்டாக நான் சொல்கிறது. அரசு மீது எனக்கு விமர்சனமும் இருக்குது. மேக்ரோ லெவலில் நீங்கள் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறீங்க, டேமேஜ் கண்ட்ரோல் நிறைய பண்ணுறீங்க. ஆனால் தமிழ்நாடு போன்ற மாநிலம் கல்வியில் வளர்ந்துருக்கு, சுகாதாரத்தில் வளர்ந்துருக்கு. அப்படிங்கும் பொழுது இந்த குற்றங்களை தவிர்ப்பதற்கான முயற்சிகளையும் இந்த அரசு இன்னும் கொஞ்சம் தீவிரமாக செயல்படும். இப்போ பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதை இன்னும் கொஞ்சம் தீவிரமாக கையில் எடுக்கணும். இப்போ சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு பேசக்கூடிய இந்த கட்சிகள் வெங்காய வயலில் நடக்கும் பொழுது கூட்டணி கட்சியாக இருந்த விசிகே தான் போய் போராடினாங்க, கூட்டணி கட்சியாக இருந்த கம்யூனிஸ்ட் தான் போய் போராடினாங்க. இவங்க யாராவது வந்து போராடினாங்களா? பாஜகவோ அதிமுகவோ களத்துக்கு வந்து போராடினாங்களா? வெங்கை வேலுக்கு ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணாங்களா? இல்லை தாவேக்கா தான் வந்து போராட்டம் பண்ணிச்சா? உங்களுக்கு தான் அப்படியே பெண்கள் மீது அக்கறை ஜாஸ்தியாக இருக்கே, போக வேண்டியது தானே வெங்கை வேலுக்கு? மலேசியா வரைக்கும் ஆடியோ லான்ச்சுக்கு போக தெரியுது, ஏன் வெங்கை வேலுக்கு போக தெரியல? போக வேண்டியது தானே. எங்கள் தலைவர் போனார், அங்கே நின்னார், மக்களோட மக்களாக நின்னார். அந்த மக்கள் சார்பாக நின்று அந்த மக்கள் சிபிஐ கோரிக்கை வேணும்னா அவங்க பக்கம் நின்று ஆமாம் சிபிஐ விசாரணை கொடுங்க அப்படின்னு சொன்னார். கூட்டணி ஆட்சியில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து அவர் முட்டு கொடுக்கல. சிபிஐ விசாரணை வேணும்னு அந்த மக்கள் கேட்குறாங்க, அந்த மக்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து சிபிஐக்கு கொடுங்க அப்படின்னு எங்கள் தலைவர் பேசினார். கரெக்டா இல்லையா? நீங்கள் யாராவது ஏதாவது முயற்சி எடுத்திருக்கீங்களா? சரி, மேல் பாதியில் நடந்து இல்லை, உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவை சேர்ந்த அவர் தானே போய் நின்று பேசினாரு, உள்ளே விட மாட்டோம்னு சொல்லி. நீங்கள் தானே சொல்கிறீங்க இந்துக்களை ஒன்று கூடுங்கள், இந்துக்களை ஒன்று கூடுங்கள்னு எல்லாருக்கும் இந்துக்களை சேர்த்துக்கிறீங்கல்ல. அந்த பட்டியலின மக்கள் இந்துக்கள் தானே, அவங்களுக்கு வழிபாட்டு உரிமை இருக்குல்ல. பாஜகவை சேர்ந்த யாராவது ஒரு தலைவரோ இல்லை அதிமுகவை சேர்ந்தவர்களோ அவங்கள உள்ளே விடுங்க கோவிலுக்குள்ளே அப்படின்னு போய் அங்கே போராட்டம் பண்ணாங்களா? யார் பேசுனாங்க? இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் திமுகவும் தானே பேசிச்சு. அப்போது மக்கள் எல்லாரும் முட்டாள் இல்லை, எல்லாரையும் நீங்கள் வந்து ஏமாற்ற முடியாது. சொல்லுவாங்கல்ல, யூ கேனாட் ஃபூல் எவ்ரிபடி ஆல் த டைம் அப்படின்னு. யூ கேன் ஃபூல் சம் ஆஃப் த பீப்புள் பட் நாட் எவ்ரிபடி. இப்போது நம்ம இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கோம், பட் தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் நடக்கிறதுக்கோ இல்லை பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகள் அதிகரிக்கிறதுக்கோ தமிழ்நாடு வந்து போதை கலாச்சாரம் நிறைந்த ஒரு மாநிலமாக மாறிடுச்சு. ஸோ எங்கே பார்த்தாலுமே ஈஸியாக வந்து கஞ்சா கிடைக்கிது, மெத்தப்பட்டமைன் கிடைக்கிது, இந்த மாதிரியான பொருட்கள்லாம் ரொம்ப எளிமையாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றாங்க. ஈஸியாக கிடைக்குதா? எனக்கு தெரியலையம்மா, எனக்கு ஈஸியாக கிடைக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஒரு ஸ்கூல் பையன் கூட பட்டப்பகலில் வந்து கஞ்சா போட்டு நினைக்கிறான். கரெக்டு, ஓகே. இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த ட்ரக்ஸு வந்து தமிழ்நாடுக்குள்ளே எப்படி வருது?
இங்கே வந்து அவங்க வந்து 1.0 2.0ன்னு எவ்வளவோ ஆப்ரேஷன்ஸ் நடத்துகிறாங்க. இங்கே அதிகமாக வந்து கைப்பற்றப்படுகிறது, ட்ரக்ஸ் எல்லாம் கைப்பற்றப்படுகிறது, குற்றவாளிகளை வந்து பிடிக்கிறாங்க, அவங்களுக்கு தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். எங்கேருந்து வருது இந்த ட்ரக்ஸு? முதல்ல அந்த என்ட்ரி பாயிண்ட் எங்கே? ஏன் முந்த்ரா போர்ட்டை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? 2024 in May 2024 the Delhi High Court sought a response regarding a petition alleging over 70,000 kg of heroin which disappeared from the records between 2018 to 2020 அப்படின்னு சொல்லி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதற்கெல்லாம் எங்கே பதில் இருக்கா இவங்ககிட்ட? இப்போ சத்தீஸ்கரில் 2 நாள் முன்னால் நடந்த விஷயம் தெரியுமா? பாஜகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ அவர் வந்து 150 ஏக்கர் தோட்டத்தில் சோளம் விதைக்கிறாங்கல்ல, சோளம் விதைச்சு சோளம் வந்து பயிர் பண்ணுறாங்கல்ல, அந்த பயிருக்கு நடுவில் அவர் கிட்டத்தட்ட 150 ஏக்கரில் அபின் வந்து நல்ல விவசாயம் பண்ணி மானாவாரி சாகுபடி பண்ணியிருக்கிறார். அவர் முன்னாள் முதலமைச்சர் பூபேஷ் பாகேல் அதை கண்டுபிடிச்சி அங்கே போய் அதை ஃபோட்டோ எடுத்து ஆதாரத்தோடு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி இது ஒரு பெரிய இஷ்யூ ஆனதுக்கப்புறம் தான் அவர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, குற்றம் சொல்கிறவங்கலாம் எவனும் யோக்கியம் கிடையாது. அவங்க ஆளக்கூடிய மாநிலங்களில் முந்த்ரா போர்ட்டில் அவ்வளோ பிடிக்கிறாங்க ட்ரக்ஸு. தினம் செய்தி பார்க்குறோம், ஹெராயினை பிடிக்கிறாங்க, இதை பிடிக்கிறாங்க, அதை பிடிக்கிறாங்கன்னு. எப்படிம்மா வருது? எப்படி வருது? ஒரு ஒன்றிய அரசு வந்து அதை வந்து கண்காணிக்காதா? அது எப்படி அதானி போர்ட்டில் மட்டும் இவ்வளோ பிடிப்படுது? பிடிப்பட்டதே இவ்வளோனா பிடிப்படாமல் தப்பி நாட்டுக்குள்ளே வந்தது எவ்வளோ? இந்த கேள்வியை நம்ம கேட்கணுமா இல்லையா? அப்போது இது போன்ற விஷயங்கள் பொதுவாக ட்ரக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆல்கோஹாலாக இருக்கட்டும், அடுத்தது நீங்கள் டாஸ்மாக் கேட்பீங்க, அதனால் அதையும் சேர்த்தே நான் சொல்கிறேன். உண்மையிலேயே நீங்கள் வந்து டாஸ்மாக்கை வந்து ஒழிக்கணும், டாஸ்மாக் வருமானத்தில் தான் வந்து இவங்க ஆட்சியே நடத்துகிறாங்க அப்படின்னு பேசுகிறீங்கன்னா, பாண்டிச்சேரியில் முதல்ல ஒழிக்கலாம்ல. நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கிறீங்க, பாண்டிச்சேரியில் ஒழிக்க வேண்டியது தானே. உத்தரப்பிரதேசில் எதுக்கு சாராய வியாபாரியெல்லாம் கூப்பிட்டு மாநாடு போடுறீங்க? ஏன் மாநாடு போடுறீங்க? உத்தரப்பிரதேஷ்க்கு வந்து ஆல்கஹால் மூலமாக வருமானமே வருது இல்லையா? பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் மகாராஷ்டிராவில் ஆல்கஹால் மூலமாக வருமானமே வருது இல்லையா? அந்த வருமானத்தை வச்சு தானே நீங்களும் அரசு நடத்துகிறீங்க. அப்புறம் இங்கே இருக்கிற அரசை மட்டும் ஏன் குத்தம் சொல்கிறீங்க? இதுக்கு முன்னால் இருந்த அதிமுக ஆட்சியிலையும் வந்து சாராயமே விற்கலையா? இல்லை டாஸ்மாகே கடைகளே வந்து இழுக்கலையா? அது மூலமாக அவங்களுக்கு வருமானம் வரலையா? அது மூலமாக அவங்க வந்து மக்கள் நலத்திட்டங்கள் பண்ணலையா? அப்போ குற்றம் சொல்கிறது வந்து ரொம்ப ஈஸி, அதற்கான தீர்வு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும்ல. இன்றைக்கி ஒன்றிய அரசு எல்லா வருமானத்தையும் வரிங்கிற முறையில் நீங்கள் பிடுங்கி வச்சுக்கிறீங்க. செஸ்ஸு சர்சார்ஜ் எல்லாத்துலேயும் பங்கும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ரெவென்யூ சோர்ஸ் என்ன இருக்குது ஒரு மாநிலத்துக்கு? ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, வரி இதெல்லாம் ஏற்றி தான் ஒரு ரெவென்யூ சோர்ஸு. இன்னொரு ரெவென்யூ சோர்ஸு டாஸ்மாக். அதை வந்து நம்ம வந்து அப்படி வந்து உடனே ஓவர் நைட்டில் மூடிடுங்க அப்படின்னு சொல்கிறது இட் இஸ் ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். இன்றைக்கி அது சோஷியல் ஹேபிட்டாக மாறிடுச்சு. அப்போது இது போன்ற விஷயங்களில் யூ ஹாவ் டு ஹாவ் அ பை பார்ட்டிசன் அப்ரோச். சென்டரும் ஸ்டேட்டும் சேர்ந்து வேலை செஞ்சால் தான் இதை குறைக்க முடியும். இங்கே மாநிலத்துக்குள்ளே இதை கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கை எல்லாத்தையுமே வந்து மாநில அரசு எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒன்றிய அரசு வந்து அங்கேருந்து வரக்கூடிய அந்த பாத்வேஸ், மாநிலத்துக்குள்ளே வரக்கூடிய ட்ரக்ஸை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான எந்த முயற்சியும் ஒன்றிய அரசு எடுக்காது. அப்படின்னா 2 பேரையும் சேர்த்துல நீங்கள் குற்றம் சொல்லணும். அது எப்படி மாநில அரசு மேலே மட்டும் நீங்கள் வந்து குற்றச்சாட்டு எடுத்தீங்க? நியாயமா இல்லையா? நான் கேட்குற கேள்வி நியாயமா இல்லையா? அப்போ அது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தானே. ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து செயல்பட்டால் தான் வந்து இது போன்ற விஷயங்களை, பெண்களுக்கு எதனான வன்கொடுமையிலையும் நான் சொல்கிறேன். இப்போது திமுக கட்சியை சேர்ந்த எவரோ ஒருத்தர் ஒரு பெண்ணுக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்துட்டாருன்னா உடனே பாஜகவில் இருக்கிற பெண்களும் அதிமுகவில் இருக்கிற பெண்களும் பொங்குறீங்கல்ல. அதே உங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இந்த மாதிரி வழக்குகளில் மாட்டியிருக்கிறாங்களே, அப்போல்லாம் ஏன் வாய மூடிட்டு பேசாமல் இருக்கீங்க? பேசுனா எல்லாருக்காகவும் பேசணும்ல. நான் எல்லாருக்காகவும் பேசுவேங்க. நான் திமுகவில் 2 நாள் முன்னால் அந்த கேஸ், ஒரு 2.5 வயசு குழந்தை, அதுக்கும் நான் பேசினேன். அது தப்பு தான், யார் பண்ணாலும் தப்பு தான். அவன் மிருகம் தான், அவனெல்லாம் வந்து ஸ்பேரே பண்ணக்கூடாது, அவனுக்கெல்லாம் கடுமையான தண்டனை கொடுக்கணும். நான் அதுக்கும் பேசுவேன், நான் மணிப்பூருக்கும் பேசுவேன், நான் பில்கிஸ் பானுவுக்கும் பேசுவேன், மல்யுத்த வீராங்கனைகளுக்கும் பேசுவேன், கத்துவால் நடந்தால் பேசுவேன், உண்ணாவில் நடந்தால் பேசுவேன், தமிழ்நாட்டில் எந்த மூலையில் நடந்தாலும் நான் பேசுவேன். நீங்கள் பேசுகிறீங்களா? அந்த மாதிரி பேச வேண்டியது தானே. எல்லாரும் பெண்கள் தானே. பெண்கள் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நடக்கும்பொழுதே நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க. 2 நாள் முன்னால் பாஜகவை சேர்ந்த ஒரு கவுன்சிலரோட வீடியோ வந்து வைரல் ஆகலையா? கட்சியில் சுத்தமாக பாதுகாப்பு இல்லை, பாலியல் ரீதியான தொல்லைகள் இருக்குது அப்படின்னு அவங்க பேசுனது வைரல் ஆகலையா? அப்போ உங்கள் வீட்லேயே டிப்பர் லாரியில் அள்ளுற அளவுக்கு குப்பையை வச்சுக்கிட்டு நாட்டை எப்படி நீங்கள் சுத்தம் பண்ண போகிறீங்க?
இந்த கேள்வியை விஜயும் கேட்கணும். உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களே வந்து வீதிக்கு வந்து போராடுறாங்க. உங்கள் வீட்டு வாசலில் அந்த அம்மா போராடிச்சு. குறைஞ்சபட்சம் மனிதாபிமானம் இருக்கக்கூடிய ஒரு தலைவர்னா அந்த காரை விட்டு இறங்கி வந்து என்னம்மா பிரச்சனை, ஏம்மா போராடுற, எதுவாக இருந்தாலும் வா உள்ளே பேசிக்கலாம், ஆஃபீஸில் உட்காந்து பேசலாம் வா அப்படின்னு கூப்பிட்டுருந்தீங்கன்னா நீங்கள் நல்ல தலைவர், பெண்களை மதிக்கக்கூடிய தலைவர். நீங்கள் பண்ணீங்களா அதை? இன்னைக்கு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. பொறுப்பு போடுறதுக்கு காசு வாங்குறாங்க, காசை வாங்கிட்டு ஏமாத்துறாங்க. இப்படி எத்தனை தாவேக்காவை சேர்ந்த நிர்வாகிகள் வெளியில் வந்து வெளிப்படையாக பேசியிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் எப்படி தூய சக்தி? பொறுப்பு போடுறதுக்கே உன் கட்சியில் நீ கமிஷன் வாங்குற, அப்போ நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் நீ கமிஷன் அடிக்க மாட்டியா? இல்லை, அரசியலில் எல்லா கட்சிகளுமே சீட்டுக்கும் பொறுப்புக்கும் காசு வாங்கிட்டு தானே மேம் இருக்காங்க. அரசியலில் எல்லா கட்சியுமே சீட்டுக்கும் பொறுப்புக்கும் காசு வாங்குற, ஆட்சிக்கு வர எல்லா கட்சிகளுமே ஊழல் பண்ணத்தான் செய்கிறாங்க. அப்போ நீ இதை பண்ணுறன்னா நீ தானே மாற்றுன்னு கிளைம் பண்ணுற. நான் மாற்றம், நான் இவங்கள மாதிரி இல்லைன்னு நீ தானே கிளைம் பண்ணுற. நீ தானே தூய சக்தி அப்படின்னு கிளைம் பண்ணுற. அப்போ இதை கூட உன்னால் பண்ண முடியலன்னா அப்புறம் என்ன? நீங்கள் தானே ஆரம்பத்தில் என்ன சொன்னீங்க, விஜய் ரசிகர் மன்றத்துலேருந்து வருஷமாக காலங்காலமாக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் வந்து சைக்கிளில் போகிறவனுக்கும் ஆட்டோவுக்குள்ளே போகிறவனுக்கும் தான் நாங்கள் சீட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தானே நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்க. ஆதவர்ஜுனா எந்த இடத்துல ஆட்டோ ஓட்டினாரு? ஆதவர்ஜுனா சைக்கிள் ஓட்டினாரா? இல்லை ஆதவர்ஜுனா விஜய்க்கு போஸ்டர் ஓட்டினாரா? நிர்மல்குமார் எப்படிமா விஜய்க்கெலாம் போஸ்டர் ஓட்டி தான் காலங்காலமாக விஜய் ரசிகர் மன்றத்தில் உறுப்பினராக இருந்து வந்தாரா? செங்கோட்டையன் எங்கேருந்துங்க வந்தார்? அம்மாவுக்கு போஸ்டர் ஓட்டியிருப்பார், விஜய்க்கு போஸ்டர் ஓட்டியிருக்காரா? அவங்களெல்லாம் கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டு அபத்தமாக இல்லையா நீங்கள் பேசுகிற அரசியல்? அப்புறம் என்ன மாற்றம் மண்ணாங்கட்டி? இல்லை, தாவேக்காவை தொடர்ந்து நம்ம இவ்வளோ விமர்சனம் பண்ணாலும் திமுக ஒரு பக்கம் தாவேக்காவை பார்த்து பயப்படுதோ அப்படின்னு தானே மேம் திரும்ப எதுக்கு பயப்படணும்? ஏன்னா தொடர்ந்து விஜய் அவர்களை எங்கேயுமே வந்து பரப்புரை மேற்கொள்ள வைக்கிறது இல்லை. குறைஞ்சது இப்போது திமுக போடக்கூடிய ஒவ்வொரு இடங்கள்லையுமே 1.5 லட்சம் பேர் 1.70 லட்சம் பேருக்கு அனுமதி கொடுக்குற இடத்துல விஜய் அவர்களுக்கு வெறும் 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி கொடுக்கும். அவங்க 5000 பேருக்கு அனுமதி கேட்குறாங்கன்னு சொல்லுங்கள். இல்லைங்க, அதையும் சொல்கிறேன் நான். எஸ்ஓபி வந்து 5000 பேருக்கு கீழே இருக்கிறதுக்கு வேற எஸ்ஓபி, 5000 பேருக்கு மேலே இருக்கக்கூடிய கூட்டங்களுக்கு வேற எஸ்ஓபி. இவங்களால காசு செலவு பண்ணதுக்கு மடிச்சுக்கிட்டு ஏங்க வரக்கூடிய கூட்டத்துக்கு ஒரு பந்தலை போட்டு ஒரு சேரை கூட போட துப்பில்லாத ஒரு கூட்டம் அவங்கள போய் பிடிச்சி வைக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஏங்க இப்போ கல்யாணத்துக்கு போனார் விஜய், யாருங்க பிடிச்சி நிறுத்தினாங்க? அவரை போயிட்டு தானே வந்தார். ஆந்திராவில் போனார் கல்யாணத்துக்கு, கோவாவுக்கு போனார் கல்யாணத்துக்கு, பாண்டிச்சேரிக்கு போயிட்டு வந்தார். யாருங்க அவரை பிடிச்சி நிறுத்துனாங்க? அந்த மாதிரி போங்க சார். இல்லைங்க, நான் பர்சனல் ட்ரிப் இல்லை, ஷூட்டிங் கூட தான் பர்சனல் தானேங்க. அவர் பர்சனல் நான் பேசவே இல்லையே, நான் பொதுவாகவே கேட்குறேன். நீங்கள் போகிறீங்கல்ல, இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தீங்களா, எப்படி போக முடிஞ்சது உங்களால்? அங்கே போய் நீங்கள் காரை விட்டு இறங்கும் போது தான் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு தெரியுது. எப்படி தெரியுது? ரசிகர்களுக்கு தெரியுதா அது? இல்லைல்ல. அந்த மாதிரி போக வேண்டியது தானேங்க, கூட்டத்துக்கு சைலண்ட்டாக போக வேண்டியது தானேங்க. ஒரு 4 ஜால்ரா மீடியாவை கூட வச்சுக்கிட்டு நீங்கள் வீட்டிலேருந்து இறங்கும்போது, கதவை திறக்கும்போது, காலடி எடுத்து வைத்து விட்டார், காரில் உட்கார்ந்து விட்டார், விஜய் தண்ணி குடித்தார், விஜய் பாத்ரூம் போனார் அப்படின்னு பின்னாலேயே ஒரு 4 ட்ரோன் பறக்க ஏங்க எதுக்கு பண்ணணும் அதை? இல்லை, எல்லா மீடியாவையும் திமுக விலைக்கு வாங்கிட்டதுனால தாவேக்கா பக்கம் திமுக விலைக்கு வாங்கின மீடியா தாங்க இன்னைக்கு வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. திமுக விலை கொடுத்து வாங்கின மீடியா தான் இன்னைக்கு வந்து விஜய்க்கு 24/7 கவரேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படிங்க அது? திமுக வாங்கின மீடியா எப்படிங்க வந்து 24/7 விஜய்க்கு எப்படிங்க கவரேஜ் கொடுக்கும்? எந்த ஒரு அரசியல் கட்சி நிகழ்வுக்கோ வேற எந்த அரசியல் கட்சி தலைவருக்கோ ஸ்டாலின் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டார், கலைஞர் டிவியில் போடுவாங்க, அது அவங்க டிவி. அது இல்லாமல் வேற ஏதாவது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சேனல் ஸ்டாலின் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாரு, ஸ்டாலின் தன்னுடைய பாதத்தை எடுத்து காருக்குள்ளே அப்படியே வச்சுட்டாரு, ஸ்டாலின் அப்படியே பின்னால் சீட்டில் உட்காந்துட்டாரு, ஸ்டாலின் வந்து கையை காட்டினாரு, ஸ்டாலினை தொடர்ந்து பின்னால் வந்து தொண்டர்கள் ஓடி வந்தாங்க. எவனாவது போடுறானா? ஏதாவது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சேனல் போடுறானா? ஆனால் உங்களுக்கு புதிய தலைமுறை போடுது, NDTV 24/7 போடுது, பாலிமர் நியூஸ் போடுது, நியூஸ் 7 போடுது. அவங்கெல்லாம் திமுக விலைக்கு வாங்கிருச்சானா? எவ்வளோ அபத்தமாக இருக்குங்க. எந்த ஒரு கட்சி கூட்டத்துக்காக கட்சி பாடலை எவனாவது போடுறானாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில்? மற்ற கட்சி கூட்டங்களுக்கு டாக்டர் திருமாவளவன் அவ்வளோ மாநாடு வருஷத்துக்கு 2 மாநாடு நடத்துகிறார். கையை கட்டி நாங்கள் வாயை பொத்தின்னு போட சொல்லுங்களேன், பாட்டை போடுறாங்களா? ஆனால் விஜய்க்கு மட்டும் அவங்க கட்சி ஆந்தம் எப்படி போடுறாங்க? திமுக விலை கொடுத்து வாங்கினதுனால கட்சி ஆந்தம் போடுறாங்களா? யாரை ஏமாற்ற முயற்சி பண்ணுறீங்க? உங்களுக்கு போகணும்னு நினச்சா சைலண்ட்டாக போயிட்டு வர தெரியுதுல்ல. அப்போ நீங்கள் உங்களுக்கு அது தேவைப்படுது. பாரு நான் கெத்து காட்டுறேன்,
நான் கூட்டத்தை சேர்க்குறேன், என் பின்னால் பைத்தியக்காரத்தனமாக வர்றதுக்கு எனக்காக சாகிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சு நீங்கள் ரசிக்கிறீங்க. அது எவ்வளோ கொடூரமான ஒரு மனநிலை. ஏன் இதுக்கு கல்யாணத்துக்கு தெரியுதுல்ல உங்களுக்கு? உங்கள் கட்சிக்கு வந்து தானே அந்த புள்ள பாவம் மண்டை உடஞ்சி ஆஸ்பத்திரியில் உட்காந்துருக்கு. அன்பில் மகேஷ் போய் பார்த்துருக்கிறாரு இன்னைக்கு. பார்த்து ஆறுதல் சொல்லி கவலைப்படாதீங்க, அந்த செலவை வந்து நாங்கள் பார்த்துக்குறோம், அந்த பிள்ளை நல்லாகி வரட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அவரை பார்த்து என்ன சொன்னீங்க? கரூரில் அழுத போது என்ன சொன்னீங்க? போலியா அழறாரு, ட்ராமா பண்ணுறாரு அப்படின்னு. அது ட்ராமாவா? இல்லை 3 நாளைக்கு அப்புறம் நீங்கள் போட்டிங்களே வீடியோ, அது ட்ராமாவா? இல்லை மேடையில் ஏதோ கண்ணை கசக்கிற மாதிரி சீன் போட்டிங்களே, அது ட்ராமாவா? உண்மையிலே உங்களுக்கு மனிதாபிமானம் இருந்ததுன்னா அந்த குழந்தைய போய் பார்த்துக்கணுமா இல்லையா? அந்த குழந்தையோட அப்பா சொல்கிறாரு, கட்சியில் சார்ந்து எவனுமே வந்து பார்க்கலன்னு அந்த குழந்தையோட அப்பா பதிவு பண்ணுறாரு. அது பொய்யா? அப்போ அவரையும் காசு கொடுத்து திமுக பேச வச்சுதா? எல்லாரையும் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஏமாற்ற முடியாது. உங்களுடைய இயல்பான குணம் வெளியே வருது. வெரி சிம்பிளுங்க இது. நான் வந்து தரவுகளோடையே சொல்கிறேனே. கரூரில் 41 பேர் இறந்து போனாங்க. ஏன்பா நாள் கணக்காக காலையில் 7 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் தொண்டர்களை நிற்க வைக்கிறையோ, ஒரு சோறு தண்ணி கூட கொடுக்க மாட்டியா அப்படின்னு விமர்சனங்கள் வந்ததுக்கப்புறம் அடுத்த பரப்புரையில் சோறு தண்ணி கொடுக்குறாங்க. கரெக்டா? வெயிலில் 4 பேர் நின்று மயங்கி விழுந்ததுக்கப்புறம் ஒருத்தர் இறந்து போனதுக்கப்புறம், ஏன்பா வெயிலில் வந்து 12லேருந்து 3 மணி வரைக்கும் கூட்டம் நடத்துகிறே, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? ஒரு பந்தல் போட்டு சேர் போட வேண்டாமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் பந்தல் போட்டு சேர் போடுறாங்க அடுத்த மீட்டிங்கில். அதுக்கு அடுத்த மீட்டிங்கில் உனக்கு பாடி கார்டாக வந்திருக்கிறவன் உனக்காக 3/4 மணி நேரம் முட்டி போட்டு நிற்கிறானையா? இதுதான் நீ சொல்கிற பிறப்புக்கும் எல்லா உயிருக்குமா? இதுதான் நீ பேசுகிற சமூக நீதியா? பெரியார் அம்பேத்கர் கொள்கை தலைவராக வச்சுட்டு இந்த அடிப்படை கூட உனக்கு தெரியலையே, இந்த அறிவு கூட உனக்கு இல்லையே அப்படின்னு சுட்டி காட்டினா உடனே அடுத்த பரப்புரையில் சேர் போடுறாங்க அவங்களுக்கு. இப்படி சின்ன சின்ன விஷயத்த கூட எதிர்கட்சியிலேருந்து விமர்சனமாக வந்தால் தான் நீ பண்ணுவேன்னா, உன்னெல்லாம் நம்பி உனக்கு ஓட்டு போட்டு எப்படி உன்னை வந்து சிஎம்மாக உட்கார வைக்கிறது? நீ எப்படி பண்ணுவ? சின்ன சின்ன விஷயத்த கூட அடுத்தவன் சொல்லி தானே. அப்போ இதுதான் இயல்பு. மனிதம் அப்படிங்கிறது வந்து இயல்பாக வரணும், தானாக வரணும். என் முன்னால் ஒருத்தன் வந்து 3/4 மணி நேரம் முட்டி போட்டு உட்காந்துருக்கான், அவனை பற்றி எனக்கு ஒரு சின்ன சிந்தனை கூட என் மனசில் வரமாட்டேங்குதுன்னா அவன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கணும்? நமக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லைங்க. இயல்பாகவே நம்ம வீட்டுக்கு வந்துட்டு யாராவது ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு இருந்தா, தம்பி ப்ளீஸ் ஒரு சேரை போட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? ஒரு 1/2 மணி நேரம் நம்மளை பார்க்க காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு காஃபி டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா, இல்லை மோர் சாப்பிட்றீங்களா, தண்ணி அது கூட வேண்டாம், ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க மாட்டோம். இதெல்லாம் அடிப்படை மனிதம்ங்க. இதெல்லாம் சொல்லி கொடுத்தெல்லாம் வராது, இதெல்லாம் இயல்பாக வரணும். அப்படிப்பட்ட ஒரு எதுவுமே ஏன் வந்து எல்லாரும் விஜயை வந்து நார்சிசிஸ்ட்டுங்கிறாங்க, சைக்கோங்கிறாங்க அப்படின்னு கேட்குறீங்கல்ல? இந்த அடிப்படை உணர்வுகள்லாம் இல்லைங்கிறதுனால தாங்க அவ்வளோ தூரம் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் யூஸ் பண்ண விரும்பலை. ஆனால் மனிதம் அப்படிங்கிறது இயல்பாக வரணும். அந்த மனிதம் இருந்தால் தான் நீ முதல்ல ஒரு நல்ல மனிதனாக இருக்க முடியும். அப்படி நல்ல மனிதனாக இருந்தேன்னா நீ நல்ல தலைவனாக இருக்க முடியும். நீ மனிதனாகவே இல்லையா, அப்புறம் தானே நல்ல தலைவன்.